வணக்கம். இந்த 2025 ஐப்பசி மாசம் பௌர்ணமி திதியில் அன்னாபிஷேகம் நடைபெறும். இந்த பௌர்ணமி ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய சிறப்பான ஒரு நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த அன்னாபிஷேகத்தை அனைவரும் பார்த்து வந்தால் அனைவருக்கும் நன்மைகள் ஏற்படும். பொதுவாக மிதுன ராசி மற்றும் லக்னம் நேர்களும், தனுசு ராசி மற்றும் லக்னம் இதில் பிறந்தவர்கள் ராசி லக்னமாக இருப்பவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது அவர்கள் பார்த்தவுடன் அந்த இடத்துல இருக்கிற பொதுமக்களுக்கு இவங்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணுன்றத நான் சொல்றேன். அதுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எனக்கு என்ன கொடுக்கணும்னு கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல மெயினா 2 ராசி லக்னக்காரர்கள் மட்டும்தான் இந்த குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள். மற்றவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு மாதம் வரும். அந்த மாதத்தை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இப்பொழுதைக்கு மிதுன ராசி மற்ற லக்னம், தனுசு ராசி மற்ற லக்னம் இவர்களுக்கு மட்டும்தான் இப்போ அவர்களுக்கு 5ஆம் இடமாக அது ஆக்டிவேட் ஆகும். அதனால அன்னாபிஷேகத்தை கண்டுகளிங்க, வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படும். அங்கு வர பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன தானத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு தேவை இருக்கிறவங்க எனக்கு போன் பண்ணி கேளுங்க, இல்ல கமெண்ட்ல கமெண்ட் கொடுங்க. நான் உங்களுக்கு வழி சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.